வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இந்த வாரத்தில் இருந்து நான் நினைக்கின்றேன், இந்த சமூக விடயங்கள், அரசியல் விடயங்கள், அந்த வாரம் நடக்கக்கூடிய அரசியல் சமூக விடயங்கள் தொடர்பில் ஒரு உரையாடலை நான் உங்களுக்கு நன்கு அறிமுகமான டேனியல் வசந்தன் அவர்களோடு நடத்தலாம் என்று எண்ணியிருக்கின்றோம். இதன் மூலமாக இலங்கையிலையும் அயல்லையும் நடக்கக்கூடிய அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள் தொடர்பில் நாங்கள் இந்த உரையாடலை நகர்த்த இருக்கிறோம். அந்த வகையில உங்களுக்கு நன்கு அறிமுகமான மாஸ்டர் சாம் டேனியல் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் வசந்தன் என்று அழைக்கப்படும் சாம் டேனியல். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்துல தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. யாரும் எதிர்பாராத வகையில விஜய்க்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் திமுக தான் வெல்லும் என்ற அடிப்படையில இருந்தாலும் விஜயினுடைய வெற்றி பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப இலங்கையிலையும் ஒரு அரசியல் மாற்றம் நடந்து என்பிபி வந்திருக்குது. அத மாதிரி இதை பாக்குறீங்களா? எப்படி உங்களோட உணர்வுகள் இருக்கிறது? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான். என்பிபிய உள்ளூர்ல இப்ப நான் சார்ந்த கொஞ்சம் பேர் என்பிபி வெறுமென்ற ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு இருந்தது என்னன்னா, அந்த இலங்கையில சிச்சுவேஷனை பொறுத்தவரை, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, யாழ்ப்பாணம் கொழும்பு எல்லாத்தையும் பொறுத்தவரையும் அந்த பழைய கட்சியில இருந்தாக்கள்ல ஒரு வெறுப்புத்தன்மை மக்களிடையே இருந்தது. யாழ்ப்பாணத்துல குறிப்பா இந்த தமிழ் கட்சி எல்லாம் சும்மா உள்ளூர் தமிழ்ல சொல்றாங்க, வெள்ள வெட்டிக்காரர், இவர்கள் ஒன்றும் செய்யலை இதுவரையும் என்ற ஒரு கருத்து 90% இருந்தது. அப்ப எங்களுக்கு வடிவா தெரியும், எங்கள் கொஞ்சம் பேருக்கு யாழ்ப்பாணத்துல வரமாட்டேன், எம்பிபியில ஒன்றுதாவது வரும், ஒன்று வரலாம் என்று இருந்தது. நாங்க யோசிச்சோம் இலங்கை அரசாங்கத்தினுடைய இதை கைப்பற்றக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சாங்க. ஆனால் பெரும்பான்மையானாக்கள் அநேகமா அப்படி யோசிக்கல தான். ஆனாலும் ஏவிபி வந்த மாதிரி, அது என்னத்துக்கு வந்திருக்குன்னு தெரியும். ஒன்று நான் சொன்ன மாதிரி பேரை மாற்றி இருக்கிறார்கள். பழைய பேர்ல இருந்து பழைய தாங்கள் செய்த சில விஷயங்களை இல்லை என்ற மாதிரி விழுகிறதுக்கும் செய்யப்பட்ட விஷயம். அடுத்தது பெற்ற கவர்மெண்ட் விட்ட பிள்ளைகளை வெளிப்படையாக அந்த ஃபைல் இந்த ஃபைல் என்றெல்லாம் குற்றச்சாட்டு ஃபைல் சென்று கொண்டதை உண்மையோ வையோ ஒரு 40-50 ஃபைல் அப்படியான விஷயங்களால சிங்கள பிரதேசம், அதாவது குறிப்பா பெண்கள், இப்ப பிரதமராக இருக்கிறாள் லெக்சரர் என்ற வகையில அந்த பெண்கள் சப்போர்ட்டையும் முதல்ல எடுத்துட்டார்கள். அப்ப அது ஓரளவுக்கு எங்கள் தரவழிக்கு எதிர்பார்த்தவர்கள் ஜேவிபி பெருமண்டு. எனவே ரெண்டாலும் இவ எங்க வர போயின, இவர்கள் இதெல்லாம் எடுத்த வேண்டிய கதை இருந்தது. ஆனா வந்துட்டார்கள். அதுக்குரிய காரணம் மெயின் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டதும் அவர்கள் செய்த அந்த ஊழல்கள் என்று சொல்லப்படுற விடயங்களும். அதே மாதிரி தான் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இப்ப ஆட்சியில் இருந்த திமுக இவங்கள் இந்த யூடியூப் சேனல் எல்லாம் சில மெயின் மீடியாக்கள் பெருசா குற்றச்சாட்டு செய்ய இல்லை. ஏன்னா முழுக்களும் திமுக கொண்டோடு தான் இருந்தது எல்லாம். ஆனா இந்த சோசியல் மீடியால அவர்கள் இயலுமான வரை ஆதாரங்களோடையும் ஆதாரற்ற முறையிலையும் அவர்கள் செய்திருக்க ஊழல்கள், அவருடைய குடும்ப ஆட்சி அப்படி இப்படி என்று சொல்லி அது மக்களிடையே போய் நிறைய சேர்ந்த ஜேவிபி இலங்கையில வந்ததுக்கு இன்னொரு காரணம் சோசியல் மீடியா, அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி இங்க சோசியல் மீடியாக்கு மூலம் கனவேருக்கு போய் சேர்ந்துச்சு. அப்படி இருக்கிற அமெரிக்காவில வந்ததுன்ற பின்னணியிலையும் சோசியல் மீடியா தாக்கம் நிறையவே இருக்குது. ஆனால் இது ஒரு இலங்கையில பல்வேறு விமர்சனங்களுக்கும் அப்பால ஜேவிபியினுடைய வருகை இன்றைக்கு வரைக்கும் 1.5 ஆண்டுகள் கடந்த பின்பும் மக்களால வரவேற்கப்படுது. அது ஒரு முற்போக்கு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கு இலங்கை என்ற அரசியல்ல. அது சர்வதேச ரீதியிலையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த முற்போக்கு பாத்திரத்தை. தமிழ்நாட்டுல நடந்த இந்த விஜயினுடைய வருகை அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் ஒன்று இருக்கா அல்லது அது என்னண்டு? இல்ல அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்னா நீங்க அதை கேள்வியா கேட்டுட்டீங்க. என்னண்டா இப்ப இந்த சோசியல் மீடியாவோட பங்களிப்பும், ரெண்டாவது இந்த விஜய்க்கு முற்போக்கு இது இல்லை. நான் 2 விஷயத்தை தான் சொல்ல யோசிக்கிறேன். ஒன்று பழைய 2 மாறி மாறி இந்த கட்சி தானே வந்து கொண்டிருக்கு. ஒன்று அதிமுக திமுக. அப்ப 2 பேர்ல இருக்கிற இவ்வளவு காலமும் குறைபாடுகளால ஒரு மாற்றம் வேணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருந்தது. அதை விட விஜய் என்ற நடிகர் நார்மலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை உச்சபட்ச நடிகர். அவர் அந்த மக்கள் விரும்புறாங்க. அப்ப அதே நேரத்துல அதை விரும்புறதால இந்த இளம் சமுதாயம், இப்ப இருக்கிற இந்த சமுதாயம் அதே தமிழ்நாட்டுல கூட யாழ்ப்பாணத்தில், ஏன் நான் இந்த தமிழ்நாட்டு அதே பார்வைதான் யாழ்ப்பாணத்திலையும் இருக்கு விஜயை பொறுத்தவரை. சரி, நான் இங்கே ஒரு ஆளை நாடி பிடிச்சு பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்னால் ஒரு வீடியோ சீடி விற்கிற கடை வச்சுக்கிறேன். இப்ப சொன்ன கதை இல்லை. அவர்
அவருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நான் சும்மா விசிட் பண்ண கேட்டேன். பஜ்ஜி உங்களுக்கு புழைப்பெண்ணி மாதிரி போகுது, சீரி போகுதான்னு கேட்டேன். அவர் எனக்கு சொன்ன 10 வருஷத்துக்கு முதல், சார் விஜய் இருக்கும் வரையும் எனக்கு பிரச்சனையே இல்லை, விஜய் இருக்கும் வரையும் எனக்கு பிரச்சனை இல்லை, சீரி படம் பெறும், அதை லட்சக்கணக்கான பேர் வந்து வாங்கி கொண்டு வாங்கலாம், சரியோ பிள்ளையோ. அப்ப அந்த அபிப்பிராயத்தை தொடர்ந்து இங்க கவனிச்சா இங்க யாழ்ப்பாணத்திலையும் விஜய் தொடர்பான ஒரு மோகம், நடிகர் என்ற தொடர்பான மோகம் நிறையவே இருக்கு. கடவுள் என்னும் கதைக்கிறாங்க. அது வந்து எந்த வீட்டிலேயே என்னுடைய இளைய மகன் அவற்றை உயிர் எந்த வீட்டிலேயே. அப்ப அந்த மோகம் தமிழ்நாட்டிலே நிறைய இருந்தது. அப்ப இவர்கள் அந்த ஓட் பண்ண முதல் வந்தது உங்களுக்கு தெரியும், இந்த தபால் மூலம் வாக்களிப்பு தான். தபால் மூலம் வாக்களிப்புக்கு இந்த பாதிப்பு கொஞ்சம் குறைய இருந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள். இருந்தாலும் இந்த வீட்டில இருக்கிற இளம் சந்ததி நீங்க ஓட் பண்ணணும், விஜய் அண்ணா இல்லையண்டா நான் எனக்கு பிரச்சனை படுது, நான் கவலைப்படுவேன், தற்கொலைப்படுவேன், கன வீடு வழியே சொல்லியும் இருக்கேன். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. அந்த திமுக வந்து அரச ஊழியருக்கு ப்ரமிஸ் பண்ண அந்த பென்ஷன் சிஸ்டத்தை ப்ரமிஸ் பண்ணி போன முறை எக்கச்சக்கமா அள்ளி விசிறினவர் ஸ்டாலின். பென்ஷன் சிஸ்டத்தை நான் அப்படியே நடைமுறை கேட்கற எல்லாம் செய்வேன், ஆனால் கேட்கறது செய்யவே இல்லை. கிட்டடியில மட்டும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு. அது அரசு ஊழியருக்கு நிச்சயமா எல்லாருக்கும் பென்ஷன் இருக்கு, அதுல பயங்கர மாற்றம் வந்துட்டவர். அப்ப அந்த அரசு ஊழியர்கள் மாறி போட்டதுக்கு வேற சினிமா காரணம் இல்ல, இந்த அரசு துறையில இவர் செய்து கொண்டு அந்த ப்ரமிஸ் பண்ணி போட்டு செய்யாது, சத்தியம் பண்ணி போட்டு முதல் அதை செய்யாது. அப்ப அது பிழைச்சு. மற்ற வீடு வழியே இளம் சந்ததிகள் இப்ப ஓட் கிடைச்சாக்கள் பெரும்பான்மை அது அவருக்கு அதை கடவுள் சொல்லப்படுறார். ஏனென்றா அவர் ஒரு என்னன்னு தெரியாம ஒரு மோகம், அந்த இவர் ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு முந்தி இருந்த அந்த டைப்ல கண்டா காணும் அதுகளும் அவர்களும் போட் பண்ணினதால அநேகமா அதாலதான் இந்த மாற்றம் வந்திருக்கே தவிர ஒரு காலமும் அவர் இது செய்வார், அதாவது மக்களுக்கு நல்லது செய்வார், ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வருவார் என்று இந்த சந்ததி இளம் சந்ததி சிந்திச்சு இந்த ஓட் அளிக்கவில்லை. ஆகவே இது என்ன பொறுத்தவரையும் ஒரு ஆபத்தானது ஒரு முடிவு என்றுதான் நான் கருதுறேன். ஏன்னா விஜயோட பேச்சுகளும் அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கே தெரியாது, என்ன செய்யணும் மட்டும். ஆகவே அதெல்லாம் எந்த அளவுக்கு செய்ய போறார், எப்படி கொண்டு போறாரு என்ன பொறுத்தவரையும் இது ஒரு புரட்சிகரமான மாற்றம் இல்ல, சோசியல் மீடியாவாலையும் சினிமாவாலையும் வந்த ஒரு முட்டாள்தனமான வாக்களிப்பு என்றுதான் நான் கருதுறேன். இப்பதான் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆகிறார் என்றபடியால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் அவகாசம் கொடுக்கணும், அவர் தன்னை நிரூபிக்கிறதுக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகளை செய்வாரா அல்லது மக்கள் சார்ந்தாரா அல்லது இவரும் இன்னொரு ஆளும். ஆனா நீங்க எழுப்புற கேள்வி வேற முக்கியமானது. என்னென்னால் விஜய் போட்டியிட்ட தொகுதிகளிலேயே அவர் தொகுதிகள் அவர் ஒரு 80 தொகுதிக்கு தான் பயணிச்சிருக்கிறார், 284 தொகுதிகள். அடுத்தது அதுல போட்டியிட்டவர்கள்ல பெரும்பாலானார்கள் டிஎம்கே முன்னாள் உறுப்பினர்கள், மற்றது ஏடிஎம்கே உறுப்பினர்கள். விஜயால தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார், மிச்சாக்கள் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள். அப்ப அவர்கள் இதுல என்ன மாற்றத்தை மற்றது விஜயும் சொல்றார், பெரியாருடைய கொள்கைகளை அம்பேத்கருடைய கொள்கைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்த போறது. திமுகவின் அதே சமூக நீதியைத்தான் அவரும் சொல்றார், ஆனால் ஆக நடைமுறையில இந்த ஊழல் ஒழிப்பு என்றதைத்தான் முன்னுக்கு வச்சிருக்கிறார். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு அரசியல் இல்லாத ஒரு ஆள், அதாவது சும்மா நின்று எலெக்ஷன்ல வெல்லலாம் என்று ஒரு முடிவுக்கு விஜய் போன்றவர்கள் வாரது என்ன தாக்கத்தை கொடுக்கும் நினைக்கிறீங்க இந்த இளைஞர்கள் மத்தியில்? அது சரியான தாக்கமா இருக்கும். நான் எடுத்த காட்டுக்கு எங்கட இந்த சாவச்சேரியில போட்டியிட்டு வென்ற அர்ச்சுனாவைத்தான் நான் கூட மென்ஷன் பண்றேன். அவர் கூட எந்த அரசியலும் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வழியா தெரியுது விஷயங்கள் நடக்கலாம். அவருக்கு இந்த அரசியல்ன்றதே அவருக்கு அநேகமா அவர்ல ஒன்றுக்குமே அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அரசியல்ல அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆரம்ப கட்டத்துல ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கூட நீங்களும் கூட போயிட்டு கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆரம்ப கட்டத்துல நானும் அதை நம்பினான். ஆரம்பத்துல அந்த வெளிக்கொண்ட அந்த முறை, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அதுகளை பார்க்க ஏதோ செய்ய போறார், ஊழலை ஒழிக்க போறார். அவர் அது மக்களிடையே செல்வாக்கப்படுத்தது காரணமே அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இதுகள் அவர் சொன்னதுல கணக்க நடந்திருக்கு. ஆனா அது டாக்குமெண்டல் ப்ரூவ் எடுக்க இயலாது, அதான் அந்த பிரச்சனை. ஆகவே அதுகளை வெளிக்கணும்னா மக்களும் என்ன தான் நிக்கிறத சொல்றாரு தானே. ரெண்டோன்னு அந்த தாங்களுக்கு ஓஹோ எங்களோட ஒரு மீட்பன் வந்துட்டான், ஒரு இயேசுநாள் வந்துட்டான், மீட்க போறார் என்ற மாதிரி தான் மக்கள் இருக்கு. இவர் அப்பத்தான் எத்தனை ஏஜிஏ டிவிஷன் எத்தனை இருக்குன்னு அதுக்கு பிறகு அவர் கற்றுக்கொண்டார். எல்லாரும் ஏஜிஏ தேர்தல் மாவட்டம் என்ன எல்லாத்தையுமே சும்மா கேட்டு கொஞ்சம் நுனிப்புள்ள வேண்டிட்டு இப்ப நீங்க கடைசியா ஜெயிலுக்கு இருந்துட்டு வரைக்கும் இப்ப அந்த நேரத்துல ஒரு புத்தகத்தை வாசிட்டு அதை பற்றி தொடங்குவேன். இவர் வரா என்ன சொன்னேன், அதுல ஒரு 2 தான் கதைப்பேன்.
சரிதான். அப்படித்தான் இவர் அதை கற்றுக்கொண்டு வந்து அப்புறம் கதைக்கிற அந்த ஸ்டைலுகள், பாடி லாங்குவேஜ்கள், மக்களுடைய உள்ளுக்கு இருந்த அந்த கருத்துக்களை பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருந்தோன்னா இந்த வெளிநாட்டுல இடம் புலம்பெயர்ந்திருக்கிற ஆக்களும் அவ எல்லாத்துக்கும் கண்ணை மூடிக்கொண்டு சப்போர்ட் பண்றாங்க பெரும்பான்மையான வந்துட்டாங்க. ஒரு வந்துட்டாங்க செல்லப்பா பிடிச்ச ஒரு பாட்டையும் வச்சு அப்படியெல்லாம் அடிச்சோட எங்களுடைய ஆக்கள் நம்பி ஏதோ மீட்க போற என்று சொல்லி ஓட் பண்ணார். ஆனா நடந்திருக்கிறது எல்லாருக்கும் பிராக்டிக்கலா தெரியும். முழுக்களும் அவர் ஒன்றுமே செய்ய போறதும் இல்லை, தனிப்பட்ட விஷயங்களும் தேவையில்லா கதைகளும் சும்மா அலட்டி கொண்டிருக்க விஷயத்தை செய்யறார். அதே மாதிரி இந்த சமூக ஊடகத்தால் தெரிவு செய்யப்பட்ட மாதிரி ஊழல் என்ற தொழிலும் இவர் வந்தவர். விஜயும் மெயினா நீங்க சொன்ன மாதிரி ஊழலை முன் வச்சிருக்கார். ஆனா இந்த அளவுக்கு மோசமா அவர் இருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியுது. இந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டார். அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டார். அர்ஜுன அளவுக்கு மோசமா இருக்க மாட்டார். என்றாலும் விஜய்க்கு இந்த இவரும் அரசியல் அனுபவம் இல்லாதானே வந்தவர். ஒரு டக்ளஸ் புகழ்றார், தெய்வம் என்றார், கடவுள் என்றார், பிறகு சொல்றார் டக்ளஸ் கள்ளன் என்ற மாதிரி கதைக்கிறார் அர்ச்சனா. ஒரு கட்டத்துல பிரபாகரன்னு புகழ்றார், அது தெய்வம் கீவம். அவை அப்படியே அவர் அது இதாலே அவருக்கு கொஞ்சம் மக்கள் சப்போர்ட் வருமா அதை காட்சி கொண்டிருக்கார். விஜய்க்கும் அரசியல் அறவே தெரியாதான். ஆனா விஜய சுத்தி இருக்கிறாக்கள், விஜய் மற்றாக்கள் தனக்கு மிக நெருங்கினாக்களிட்ட அட்வைஸ கொஞ்சம் கேட்கறதுக்கு சான்ஸ் எடுக்கிறபடியா அவைய வச்சு கொண்டு இவர் கொஞ்சம் வடிவா பிளான் பண்ணினா நகர்த்தலாம் என்றுதான் நான் நம்புறேன். மற்றது இந்த தமிழ் சூழல்ல இருக்கிற இன்னொரு விஷயம் இந்த தனிநபர் வழிபாடு. பிரபாகரனுடைய தெரிவாக இருந்தான, விஜயினுடைய தெரிவாக இருந்தான, இந்த தனிநபர் வழிபாடுகள் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் குறிப்பாக இந்த அரசியல் சூழல்ல இந்த தனிநபர் வழிபாடு என்ற அந்த பெண் பெற்ற என்று சொல்றது உண்மையில ஒரு பிழையான ஒரு விஷயம் தான் அது. ஏனென்றா அந்த தனிநபர்கள் எப்பவுமே அநேகமா அந்த தமிழ் தனிநபர்களை யாழ்ப்பாணத்தை பிரபாகரனை எடுத்துக்கொண்டு காய்ச்சா அவர் சின்னல இருந்து, நான் சின்ன நேரம் கேட்க வர போச்சு, நான் சின்னல இருந்து பார்த்த எந்த கணிப்பு இல்லை, இந்த மாற்றம் வரை இல்லை. நான் 18 வயசுல கேட்க போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அப்ப பிரபாகரனையும் உமாமேஸ்வரனையும் அந்த இயக்கங்கள் ரீதியாக பார்க்க கூட நான் அப்ப பார்த்து கொண்டது உமாமகேஸ்வரனே ஒரு சமூக விடுதலை போராளியா உருவாவார் என்று நான் 18 வயசுல யோசிச்சு கொண்டது. பெரிய அறிவில்லாட்டிய அப்ப இருந்த அறிவின்படி. ஆனால் பிரபாகரன் அந்த வெளிப்படுத்தல்கள், அவர் செய்கிறதுகள், மற்ற கட்சி தனக்கு மேல வார ஆக்கள் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுற விஷயங்கள், தந்த இயக்கத்துக்குள்ளேயே இன்னொரு ஆள் மேலெழும்ப விடாமல் அவர் செய்த வேலைகள், இதுகளெல்லாம் ஒரு தனி மனிதன் தன்னுடைய தான் ஹீரோயின், அந்த ஒன் மேன் ஷோ என்பதை அவர் செய்கிறார். அப்ப அவற்றை ஒன் மேன் ஷோவுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் அது எப்பவுமே ஒரு ரூட்டில் போய்கொண்டிருக்கும். அது ஒரு நாளும் பொதுநலம் கருதிய ரூட்டா இல்ல பொதுவான ஒரு இதா இருக்காது. அதே போலதான் பிரபாகரனையும் எல்லாரும் என்ன கருத்தின்படி ஒரு மொக்குத்தனமாக ஏதோ பாட்டும் ஏற்றிருந்த முருகனுக்கு சமனோ ஏதோ ஒன்று, முருகன் இருக்கிறாரோ இல்லையோன்ற வேற பிரச்சனை. ஆனா அது கடவுளுக்கு சமன் என்ற மாதிரி எல்லாம் அந்த ஆளையும் பாப்பாலே அந்த ஏற்கனவே அப்படி சிந்தனை இருக்கிறான், அந்த ஆளையும் பாப்பா. அதேதான் விஜயும் கிட்டத்தட்ட அப்படி தனி மனித சிந்தனை கூடாதான் வந்திருக்கு. தனி மனித ரோல் அவரால் பெரும்பான்மை வென்றிருக்கு. அதுவும் ஒரு புலியான ஒரு விஷயம்தான். இவர் அதை தனக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு தலக்கணமா இருந்தார் என்று சொன்னால் பிரபாகரன் போன்ற முடிவுதான் பெறும். முடிவுன்றது கொலை செய்யப்படுற முடிவு அல்ல, ஆனா எரியப்படுற முடிவு பெறதுக்கு மிக சான்ஸ் இருக்கிற தனி மனிதனாக தனி ஆளுமையாக செயற்பட போற முடிவளிக்கிட்டா அது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம். அதுல இருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில வர இந்த தனி மனித வழிபாடுகள்ல அல்லது தனி மனிதரை இந்த ஃபாலோ பண்ற என்ற விஷயத்துல இந்த சமூக வலைத்தளங்களை இன்ஃபுளுசராக வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்கள் பிரபாகரன் ஆயுதத்தோட இருந்து சாகசம் காட்டினார், பல கொலைகளை செய்து ராணுவத்தை கொலை செய்து வந்தது என்ற ஒரு சாகசத்தை காட்டினார். அதே போல விஜய் அவர் நிஜத்திலே ஒரு சாகசத்தை காட்டினார், ராணுவத்தை கொலை செய்கிறோம், ஆக்களை கொலை செய்யறோம். விஜய் திரையிலே ஒரு சாகசத்தை காட்டி கிரௌட் எடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் இப்ப பார்த்தோம்னா கணக்கு இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரும் வரை இவர்கள் மிக என்ன சொல்வது மனிதமான கருத்துக்களோட வரையில. இப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்க அண்மையில மாலினி மார்க்கண்டு என்ற ஒரு பெண்மணி டென்மார்க்கை சேர்ந்தவர் இப்ப இலங்கையில தன்னுடைய சகோதரனுடைய மரணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவரையும் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கிட்ட பின்தொடர்கிறார். இந்த ஃபாலோவர்ஸ், இந்த இவ்வாறானவர்களை ஃபாலோ பண்றவர்கள் மனநிலையை இப்ப இலங்கையிலையும் கனவேர் பட் அது நாம் தமிழர் கட்சியை ஃபாலோ
சீமானை ஃபாலோ பண்றவர்கள், இந்த தொண்டர் ஃபாலோவர்ஸ் அல்லது பின்தொடர்பவர்கள், இந்த தொண்டர்கள் பற்றின அவர்களுடைய அறிவு நிலை இது சம்பந்தமாக என்ன? ஏன்னா கல்வி புலமை உள்ளவர்களும் இவர்களை பின்பற்றுகிறார்கள், வெறும் முட்டாள்கள் தான் பின்பற்றுகிறார்கள் என்று அல்ல. இதுலதான் அந்த அரிஸ்டோட்டலுடைய அலிகரி ஆஃப் கேவ்ஸ் என்று மக்கள் எப்பொழுதுமே திறமையானவர்களை தெரிவு செய்வதில்லை என்று சொல்லப்படுதாங்க. இப்ப அதுலதான் அந்த ஜனநாயகம் ஒரு கேள்விக்குள்ளாகுது. அது ஏன் என்று நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஆசிரியர் அடிப்படையில ஏன் இது இப்ப நான் வடக்கு மாகாணத்தை வச்சு கொண்டு சொல்றேன். அதை தாண்டி மற்ற பிரதேசத்துக்கு போகாம இதை சொல்றதா இருந்தா நான் ஸ்டூடெண்ட்ஸோடையும் மூவ் பண்ணி இருக்கிறபடியால என்ன சொல்ல வரும்னா, இப்ப சோசியல் மீடியாக்கள் இருக்கு தானே, அதை வந்துதான் ஏழுமான கனவே மிக இலவாக அதை பார்க்கிறார். டிவியில இருந்து நார்மல் நியூஸ பார்க்கறத விட இது கையுக்குள்ளேயே வடக்கனதை தட்டி போட்டோன்னே ஏதாவது நியூஸ் ஹெரிங்கள் போடுற ஹெரிங்களும் அப்படித்தானே இருக்கு. எல்லாம் கவர்ச்சிகரமாக போடுவார். போட்டோன்னா இளம் சந்ததிகளும் ஓரளவுக்கு படித்தாக்களும், எப்பவுமே நாங்கள் எங்க மீட்டிங்கு போனாக்களும் படித்தாக்கள் கூட அவர்கள் அதை மீட்டிங்கை கவனிக்கணையோ இல்லையோ இதுகளை பார்த்து கொண்டிருக்கிறதே நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரே விஷயத்த ஒரே மாதிரி அந்த ஒரு ஆளே ஒரு ரசிகரை எடுத்துருவீங்க. உதாரணத்துக்கு சும்மா எடுத்துக்கொண்டா, அப்ப நீங்க கூட ஒரு எங்களோட யூடியூப் செய்றீங்க, அப்ப உங்களோட சேனலை கூட உங்களுக்கு கூட நிறைய ரசிகர்கள் இருப்பாரு, உங்களை ஃப்ளோ பண்றாங்க. ஆனால் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க ஒரு நடுநிலை, நீங்கள் எல்லாம் நார்மலாவே எனக்கு நடுநிலைமை என்றது ஒன்று இல்லை என்றது என்னுடைய கருத்து. ஒன்று சரி அல்லது பிழை, அவ்வளவுதான். சரியான பக்கம் அல்லது பிழையான பக்கம். நீங்கள் அநேகமா எந்த நடுவில் நின்று நீங்கள் பேட்டி கண்டாலும் ஒரு வகையில சரியான பக்கத்துல நீங்க நின்று கதைக்கிறீங்க. அப்படியான மீடியாக்கள் மிக குறைவு. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, எதுல ஆட்கள் கூட விரும்புவார்கள் இதை கதைச்சா, ரெண்டோன்னா அதை பற்றி இருக்கிறது இல்லாத எல்லா விஷயங்களையும் சொல்றது. சொன்னோன்னா ஒன்று ரெண்டு நியூஸ்கள் அவங்க சரியா சொன்னோன்னா கனவேர் இதை பார்த்தா எல்லாம் சரியா இருக்கும் ரெண்டு ஃபாலோ பண்ண வலிக்குதைக்க. அப்படியே சின்ன சின்ன பொடிகள் எல்லாருமே எல்லாற்ற கையிலையும் 24 மணித்தியாலும் போன்றிருக்கு, 24 மணித்தியாலும். அப்ப அதோட தான் இதை ஃபாலோ பண்றபடியா இந்த சோசியல் மீடியா தான் அவைக்கு இதை நிர்பந்தத்தை கொடுக்குது. மற்ற விஷயம் யாழ்ப்பாணத்துல இப்ப சும்மா எடுத்துக்கொள்வாங்க. இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய யூனிவர்சிட்டி விசி என்று எடுத்துக்கொண்டால், துணைவேந்தர் எடுத்துக்கொண்டா, அவரும் நானும் ஒரே வயசை ஒத்தாக்கள். அப்ப என்னுடைய வயசு தான் அவருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் எந்த கல்ச்சர்ல வளர்ந்தோமோ அந்த கல்ச்சர்ல நான் அவரும் வளர்ந்தேன். ஆனா எங்களை விட ஒரு எந்த பதவியில இருக்கிறேன். அப்ப அவருக்கும் அதே மாதிரியான மென்டாலிட்டி தான் இருக்கும். இப்ப இருக்கிற அந்த சமுதாயத்துல இந்த மென்டாலிட்டி அதை கேப்சர் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்படி எல்லாரும் அப்படித்தான் லட்சம் பண்றாங்கல்ல. அப்ப எங்களை வயசு ஒத்தாக்களை தான் இருப்பினேன். எல்லாரும் 2 வயசு ஒத்தாக்கள் இளமையானாக்கள் சொல்லப்படுறாங்க. அப்ப இப்ப நான் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறார்கள், எது சரி பிழை என்று ஒரு நாளும் பகுத்தறிகிறீர்கள். எதாண்டாலும் இவர் சொல்றார் சரியா இருக்கும், யார் சொல்றாருன்னு தான் பாக்கிறேன். அதை ஒரு ரிசர்ச் பண்ணி இவர் சொல்ற விஷயம் சரி, அரசியலா இருக்கலாம் பிளஸ் கல்வியா இருக்கலாம். நான் ஒரு அக்கௌண்டிங்ல ஒரு புது விஷயம் ஒண்ணு சொல்றேன், SLFRS 16 படி இதுதான் இருக்கு என்றால் அது சரியா சொல்லுவான். ஆனா முழுக்க இவர் சொல்ற வழியே சரியா இருக்கு. அதுல போய் பார்த்து SLFRS டவுன்லோட் பண்ணி அதுல படிச்சு மீடியால கணக்கு செய்யலாம், அதெல்லாம் செய்ய மாட்டேன். சாம்சர் சொல்லிட்டே சரி என்ற மாதிரி. அப்ப இங்க இப்படியான ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்த சோசியல் மீடியாக்கள் சொல்றது சரி என்று எடுத்துக்கொண்டு அது பெரும்பான்மையா இங்க பிழையத்தாங்க சோசியல் மீடியா இங்க நடத்துறாக்களும் அதே வயசோத்தாக்கள் அதே இதுல யாழ்ப்பாண கல்ச்சருக்குள்ள வளர்ந்து வந்தாக்கள் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய அந்த அடக்குமுறைகளை இருந்து வந்திருக்கிறார்கள். இப்ப முகாமைத்துவம் செய்கிறார்களா இருக்கிறேன் அல்லது மக்களா இருக்கிறேன். அவர்களுக்கு அந்த பயந்த விஷயங்களும் 2வது விடுதலை புலிகள் என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க. என்ன சொன்னாலும் எந்த மீட்டிங்கு நாங்க இப்ப போனாலும் வேற மீட்டிங்களுக்கு போறது நேமா போவேன். இந்த வேற என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க. அங்க வேற மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது அந்த சோபா சத்தியலின் மாதிரி என்ற நாவல்ல வார கெரிங் மாதிரி எல்லாம் சரி. அப்படி வந்தவ இப்ப விடுதலை புலிகளுக்கு தான் அந்த மக்களுடைய அந்த செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சுக்கொண்டு அப்படியான அந்த கோப்பில இந்த இதுல கொண்டு போய் பகுத்தறிகிறத பற்றி ஒன்றும் சொல்றதே இல்லை. அரசியல் ரீதியான உண்மையான நிலைப்பாடு, அது எப்படி அமைய, முந்தி எப்படி இருந்தது, இனி எப்படி இருக்கணும், அந்த விஷயங்களோ இந்த சமூகத்தை மேம்படுத்துற மாதிரி ஒரு பாலியல் துஷ்பிரயோகங்களோ அல்லது ஏதாவது வன்கொடுமை நடந்தாலோ அதை எதிர்த்து கதைக்கிறீங்க. எதிர்த்து கேட்டு அவர்களால ஒன்றும் செய்யலாம், சட்டம் அப்படி இருக்கேக்க. ஆனா அதை குரல் கொடுக்குறீங்களா ஆக குறைஞ்சு. அப்படி என்று செய்ய அந்த எனக்கு என்ன, எந்த வீட்டுக்கு வராத வரையும் பிரச்சனை இல்லை என்றதான் நிலைமை.
வீட்டுக்கு வந்தா பிறகு அந்த தன்னுடைய மகனோ மகளையோ காப்பாற்றதான் யோசிக்கணும். அவைக்கு யாழ்ப்பாணத்துல எந்த ஒப்பீனியன் படி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பெரும்பான்மையானக்களுக்கு சமூக அக்கறை இல்லை. எங்க குப்பை போட வேணாம்னு போர்ட் போட்டிருக்கோ அங்க போடுறாரு, எங்க சிறுநீர் கழிக்க வேணாம் என்று போட்டிருக்கோ அங்க சிறுநீர் கழிக்கிறார். பெரும்பான்மையை சொல்ல தண்டை விட சுத்தமா இருக்கணும். ரோட்டை அதோட எடுத்துக்காட்டு அவ இதே சிந்தனை 99 யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தீங்க கொஞ்சம் டைமண்டோடய எல்லாரோடய நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. அப்படி சந்திச்சு பார்த்தீங்கன்னா சுயநலம் வடிவா வெளிப்படும். ஆகவேதான் இப்படியான தவறுகள் ஏற்படுது. அது அந்த சோசியல் மீடியாவை கூட பேர் பாவிக்கிறதாலே அவர்கள் பிள்ளையா செயற்படுறாங்க. சோசியல் மீடியா பார்த்தா அவர்கள் போய் நின்று கொண்டு 2 கோடியில் ஒரு வீடு 50 கோடியில் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு அழகான வீடு, தன் மனைவிக்காக கட்டி. இதுதான் மெயின். எல்லாரும் அதை தட்டி பார்த்து கொண்டிருக்காரு. வேறு ஒரு சிந்தனையும் இல்லை. அல்லது முந்தியான் பங்கர் இதுதான் பழைய ஆயுதங்கள் பாருங்களும் இருக்கு தெரிகிறது, அதைத்தான் பார்க்கிறார். மற்றது அல்கோரிதமிக் டென்ஷன் ஒன்றை உருவாக்குறது. அதாவது நீங்கள் எதை விரும்புறீங்கள் என்றதை ஐடென்டிஃபை பண்ணி சோசியல் மீடியான்றது அதுதானே. அது உண்மையிலேயே ஒரு மார்க்கெட்டிங் டூல். என்னடா டார்கெட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொண்டு தரும். அப்ப உங்களுடைய கருத்துக்களுக்கு விருப்பம்னா அந்த கருத்துக்களை கொண்டு குவிக்கும். அதை நோக்கித்தான் இது நகருது. இதுல ஒரு சோம்பேறித்தனம் ஒன்றும் இருக்கா? இப்ப நாங்களா கஷ்டப்பட்டு செய்யாமல், நாங்களா ஒரு முயற்சி எடுக்காமல், நாங்களாக தேடி படிச்சு அறிஞ்சு கொள்ளாமல் ஒரு தனிநபர்கள்ல தங்கி இருக்கிறது, தனித்தலைவர்களை எதிர்பார்க்கிறது, அவர்களுக்கால சாதிக்க பார்க்கிறது. ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஒன்றுக்கு, அதாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் காஃபி, ஒரு உடனடி எதிர்வினை. இதை நோக்கித்தான் நாங்கள் எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டன்ட் கல்ச்சருக்கு போய்கொண்டிருக்கா சமூகம். கல்வி ரீதியா நீங்க சொன்னதை வச்சுக்கொண்டு சொல்றதா இருந்தா அப்படித்தான் போகுது. என்னன்னா ஈஸியா லேசியா, அதாவது நாங்கள் தேடி அந்த புத்தகத்தை வாங்கி இந்த புத்தகத்தை வாங்கி அதை ரிசர்ச் பண்ணி 4 கேள்வி டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு படிக்கிறது சோம்பல். ஏன் அப்படி நாங்க படிப்பாங்க ஈஸியா ஸ்கூல்ல அநேகமா இங்க யாழ்ப்பாண ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போறதே அந்த எக்ஸாம் எழுதணும்ன்றாங்க. ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கத்தானே வேணும். அதுக்குத்தான் 90% போயினேன். ஸ்கூலை நம்புறதே இல்லை. அப்ப டியூஷன் பாத்தி இருக்குதானே, பிரபலமான டியூஷன் பாத்திட்டு வர்றேன். நான் ஒரு டியூஷன் நடத்தினாலும் உண்மையில நான் டியூஷனுக்கு எதிரானால் கருத்து நான் பிரபலம்னு சொல்லலாம். ஆனால் டியூஷனை நோக்கி வர்றது. அந்த டியூஷனுக்கு வந்து அந்த டேர்ம் மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சோன்னு பேரண்ட்ஸ் இன்னொரு இண்டிவிஜுவல் கிளாஸ் வீட்டுல பர்சனல் கிளாஸ் அது மனது அதுக்கு 1500 அது சில வழிப்பாரு 1500 2000. அப்ப இதுல பிரச்சனையே அவர்கிட்ட கேட்கலாம். சரி, அவருக்கும் கொஞ்சம் அவர் சில வேளையில டியூஷனுக்கு வர மாஸ்டருக்கு பிசிக்ஸ்ல லைட்ல தான் ஃபேமஸ். அம்மாவை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா, கீச்சுக்கு இன்னொரு மாஸ்டர். பேரண்ட்ஸே எவ்வளவு காசு கட்டியும் நாங்கள் தேடி படிக்க வைக்கிறேன். நீ அந்த மாசத்துல போ, இந்த மாசத்துல போ, இங்க போ. இன்ஸ்டன்ட் சொல்யூஷனை தான் தேடினோம். அதாவது உடனடி தீர்வுகள் தான் தேடிக்கொண்டு போயிடும். இந்த தொடர்ச்சியை பார்த்தா இதுகள் இவ்வளவு தூரம் சமூக சீரழிவுகளை நோக்கி தள்ளுது. யாழ்ப்பாணத்திலையும் சரி, வெளிநாடுகள்லையும் சரி, தமிழ் சூழல்ல வந்து அண்மையில ஜெர்மனில ஒரு மகன் தந்தையை படுகொலை செய்திருக்கிறார். கணவன் மனைவி பிரிந்து இருந்திருக்கிறோம். மகன் தாயோட இருந்திருக்கிறார். தகப்பனை தேடி அவற்றை வீட்டுக்கு வந்துக்க அவர் திறக்கல. இவர்ல ஏதோ பயத்தால அவர் திறக்கல. வேறு ஒரு ஆள் வெளியில பிளட்ஸ்ல இருந்தவர் அதை திறந்து விட்டிருக்கிறார். திறந்து விட இவர் தகப்பன் இருந்த வீட்டை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் அவரை ஆயுதம் கொண்டு தாக்கி படுகொலை செய்திருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு மனநோய் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதே மாதிரி நாங்கள் இலங்கையில பாக்குறோம். கணவன் வந்து தன்னுடைய மனைவியை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்துக்கிறார் போதைப் பொருளுக்காக. கிளிநொச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தாயை மகன் தாக்கி இருக்கிறார், கொலை செய்திருக்கிறார். அதே போல இன்னொரு சம்பவத்துல தன்னுடைய மைத்துனியை, தனது மனைவியுடைய தங்கையை தாக்கி ஒருவர் கொலை செய்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மகளும் மருமகனும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார். இந்த சீரழிவுகளுக்கு பின்னுக்கு இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஒரு காரணமா இருக்குமா? அல்லது நாங்கள் இந்த பாஸ் பேப்பர் கல்ச்சர், நாங்கள் சோதனையை வந்து வடிவா படிச்சு ஆழமா கல்வி அறிவை வச்சுக்கொண்டு பரீட்சையை பாஸ் பண்றதை பார்க்க வெறுமனே பாஸ் பேப்பரை படிச்சு நாங்கள் பாஸ் பண்ண வலிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கா? இருக்கு. அது என்னன்னா, இப்ப இருக்கிற மாணவர்கள் தான் சமுதாயத்துக்குள்ள வர்றார்கள். இப்ப இருக்கிற குடும்பம் நடத்துறதுக்கு வர்றார்கள். அவர்களாம் சமுதாயத்துக்குள்ள வர்றாங்க. இங்கே இருந்த அதே மென்டாலிட்டி, அதாவது இப்ப 2 minutes நூடில்ஸ் 2 minutes நூடில்ஸ் உடனே வேறு சரி, அப்படி வந்தவைகளுக்கு வேறு எந்த நாலேஜும் இருக்காது, வேற ஒரு நாலேஜும் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளிட வீட்டை நீங்க போனீங்கன்னா விசிட் பண்ணலாம். நீங்க விசிட் பண்ணினீங்கன்னா அவர்கள் வெளியில வந்து கதைப்பார்கள். முந்தைய சாதி பிரச்சனைக்காக ரகுநாதனின் நிலாவில் பேசுவோம், அது சாதி பிரச்சனைக்காக வீட்டுக்குள்ள வெளியில வச்சு பேசுறது. இது வந்து புள்ள படிச்சு கொண்டிருக்குது.
சத்தம் போடக்கூடாது, நான் மெதுவாக கதைக்கணும், வெளியில போ, வேறு ஒன்றுமே இல்லை, அப்படியே குதிரை நேர போகும். அப்ப அவர்களுக்கு பொதறிவோ மற்றது சமுதாயத்தில் நடக்குதுன்ற விஷயங்களோ ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஒரு பட்டதாரியை அல்ல டாக்டரா குடும்பம் நடத்த வந்தால் என்ன நடக்குதுன்னு சொன்னா சமுதாய கரையில ஒன்றும் இல்லை. அவர்கள் இப்படியான பிரச்சனைகள்ல அந்த ஈடுபடுறார்கள் அல்லது ஈடுபடுறதுக்கு கண்டும் காணாம இருக்கிறார்கள். படித்தவர்கள் ஈடுபடையில் படித்த மட்டத்திலேயும் இது நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச நீங்க கேள்விப்பட்டீங்க வரையில கொஞ்ச காலத்துக்கு முதல் தாயின் தாப்பனும் டாக்டர்ஸ், பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை இருக்கு, அவ டாக்டரா வந்துட்டா, ஒரே இப்படி படிக்க. அவ பிறகு என்ன செய்யறா, கொழும்புல போய் அவ தனிய விட்ட உடனே அவருக்கு சகல வசூலும் கொடுக்க அந்த பிள்ளைக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அவ அங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போதவஸ்துக்கு அடிமையாச்சான். அடிமையாகி நீண்ட உச்சக்கட்டத்துக்கு போய் கடைசியாக நான் நினைக்கிறேன் லண்டனுக்கு அவ கொண்டு போய் ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து அவ பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கேன். இதுக்கு அடிமையாக்கினபடி போய் திருப்பி இப்ப திருப்பி கண்டினியூ பண்றான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த 2 minutes அந்த 2 minutes நோட்டீஸ் மாதிரி அந்த படிப்பை மட்டும் அதையும் மையப்படுத்தி கொண்டிருந்தபடியா வெளி உலகம் தெரியுது என்ன நடக்கு, நாங்க எப்படி போகக்கூடாது, எப்படி போனா பிழை வரும் தெரியாமல் தாங்களே அதுக்கே பிறகு தங்களுக்கு அது ஒரு பிழை இல்லாத விஷயம். இப்படி செய்வது கொலை செய்யறது பிழை இல்லை, அதே மாதிரி அப்பாவை அடிக்கிறது பிழை இல்லை, கொஞ்சம் அதிக இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது பிழை இல்லை, பிழை இல்லையென்ற மாதிரி ஏன்னா அது சரியானதை சொல்லி கொடுக்காதபடியா அது இதுவும் சரி என்றவர் யோசிக்கிறார். இதுதான் இந்த இவ்வளவு நடக்கிறதுக்கான நான் பிரதான காரணமாக நான் கருதுறேன். இன்னொன்று இருக்குது, இப்ப கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைக்காக இந்த விபச்சாரத்துல ஈடுபடுற இதுகளும் இங்க இருக்கு. ஆனா அது சரியென்று சொல்ல முடியாது, அது கணவனே அப்படி ஈடுபடுத்துறாரு. இப்ப கன விஷயங்கள் பக்கத்துல நடந்திருக்கு. இப்ப நேற்று கொண்டு நீங்க சொன்ன விஷயங்களோ உட்பட இப்ப ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாலியல் தூண்டல்கள் செய்யற எல்லாம் வெளியில வருது இல்லைன்னா அவர்கள் தங்களோட ஸ்கூல் மானம் போயிடும் என்று கருதி கொண்டு அவர் அப்படி செய்கிறார். அப்ப அந்த ஆசிரியரே எப்படி செய்கிறாருன்னா அந்த ஆசிரியர் இந்த சமுதாயத்தை அந்த வார அவருக்கு நல்லது கெட்ட தெரியுமோ தெரியல, தனக்கு ஒரு இன்பம் அனுபவிச்சா காண மாட்டோம். இதுகள் எல்லாம் இந்த சிந்தனையாலதான் இதே ஆசிரியர் நான் படிப்பிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதே இதுகள் இந்த கணவரை மாத்துறதும் இப்படி செய்யறதும் காசுக்காக செய்யறதும் இது கொலை செய்யறதும் எல்லாம் இதுல இருந்த ஒரு விளைவுதான். நான் இது இன்புட், பாடசாலைகள் இன்புட், அதனுடைய அவுட்புட் தான் இது என்றுதான் நான் கருது. அது தொடர்பு இருக்கு, 100க்கு 100 தொடர்பு இருக்கு. இதுல குறிப்பாக மாணவர்கள் மத்தியில இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இந்த விஷயங்கள்ல லக்கிங் வந்துடுது, இந்த விஷயங்கள்ல குறைவு வந்துடுது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை எடுக்கல அதை ஆராய்ஞ்சு பகுத்தறிகிற அந்த திறன் மங்கி கொண்டு வருதா மாணவர்கள்ட்ட. அந்த திறன் குறைகிறதால தான் நான் நினைக்கிறேன் இந்த தனிநபர்களை நோக்கி ஃபாலோ பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதுல சரி பிள்ளைய நீங்கள் சீர்தூக்கி பார்க்க திறன் இல்லாமல் போகுது. என்ன நீங்கள் ஒரு ஐன்ஸ்டைனை ஃபாலோ பண்றது அல்லது இப்ப டொனால்ட் ட்ரம்பை ஃபாலோ பண்றதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையில அவர் என்ன அவற்றை நல்லது கெட்டதுகளை பார்க்கறதுல தகவல் அறியறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்றதுல அதுல பெரிய தவறு இல்லை எது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களால ஈர்க்கப்படுறது அல்லது மாலினி மார்க்கண்டு போன்ற பெண்களுக்கு அவர்களை ஃபாலோ பண்றது இதாலதான் அது நடக்குதா? இவர்களுடைய அந்த சிந்தனை வளர்ச்சி இல்லாதால்தான் அது நடக்குது. அது என்ன சரி, அது சிந்தனை வளர்ச்சி இல்லாதபடியாத்தான் இது நடக்குது. ஏனென்றா உதாரணத்துக்கு நான் முதல்ல அந்த சிந்தனை வளர்ச்சி இல்லைன்றதை கொண்ட சொல்லி போட்டு பிறகு விளக்கம் உதாரணத்துக்கு நான் அக்கௌண்டிங் படிப்பிக்கிறபடியா சுமார் உதாரணத்துக்கு சொல்றோம், அவையிட்டு நாங்கள் ஒரு 5ஐயும் 4ஐயும் கூட்டினா எத்தனை என்று கேட்கிறோம் வச்சுக்கொள்ளும். டக்குன்னு எல்லாம் சொல்லுவார்கள் 5 4 அது பிரச்சனையே இல்லை, அது 9 டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா யாழ்ப்பாண நிலவரத்தின்படி அவர்கள்ட்டே 5000ஐயும் அல்லது 50,000ஐயும் 4,000ஐயும் கூட்டினா அவ்வளவு கேட்டா சொல்றாரு. அது 50,000ஐயும் 40,000ஐயும் கூட்டினா 5 4 மண்டா 9 50,000ஐயும் 40,000 அவ்வளவு கேட்டா யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டெப் மேல போகக்குள்ள அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்தவுடனே அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு உரையாடல் நாங்கள் உங்களுடைய பார்த்தேன், இந்த மேத்ஸ் தொடர்பாக வந்ததும் அதே ரீசன். அவர்கள் வந்த கணக்கு மாதிரி தந்தா தெரிவு செய்வாரு. ஒரு சின்னனை மாத்தி விட்டா சும்மா உதாரணத்துக்கு பிசிக்ஸ்ல சொன்னா ஒருவர் நிலத்தில் நிற்கின்றார், அவர் ஒரு மலையை பார்க்கின்றார், அதனுடைய உயரம் செங்குத்து உயரம் இவ்வளவு, ஆகவே இதை சைனில் சொல்ல போனால் அல்லது சைன் தீட்டா என்ன அல்லது பாகை எவ்வளவுன்னு கேட்டால் அது வளமையா எல்லாரும் படிப்புகிற சொல்லுவாரு. ஆனா இதே விஷயத்தை ஒருவர் நிற்கின்றார், ஒரு லைட் போஸ்டை பார்க்கின்றார், அதுக்கும் அதே சொல்லி போட்டு இதனுடைய பாகை என்னன்னு கேட்டா தெரியாது. அவை படிச்சது மலையே தான் படிச்சதை சொல்ல மாட்டான். இதான் யாழ்ப்பாணம் சிரிப்பா இருக்கலாம். அந்த கன்செப்ட விளங்காமல் தான் இது நடக்குதுன்றீங்க. அந்த கன்செப்ட விளங்க இல்லை, இதை வச்சு நாங்க இதை கால்குலேட் பண்ணணும் விளங்க இல்லை, அதாலதான் இது நடக்குது. இது
அநேகமான குட் டீச்சர்ஸ் கிட்ட நீங்க கதைச்சீங்கன்னா அவர்கள் வடிவா சொல்லுவாங்க, இதுதான் பிரச்சனை, கன்செப்ட விளங்காமல் ஏதோ இதுக்கு இதுதான் விட வரும், இது இப்படி வந்தா இப்படித்தான் போடணும், போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இப்படித்தான் வந்திருக்கு இந்த கேள்வி, ஆகவே இதுதான் விட. ரெண்டுதான் இப்ப யாழ்ப்பாணத்துல மாணவர்கள் அதை ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்து தண்ட சுய முயற்சியால அதை உடைச்சு அந்த கணக்கு சம்சன் வைங்க அதை வெளியில கொண்டு வந்து ஒரு தீர்வு காண்றத மாணவர்கள் இப்ப 98% மாணவர்கள் செய்கிறீங்க. அப்ப இப்படி இருக்கேக்க இதே அப்படியே சமுதாயத்துக்கு ஆக்களை மாத்தி பார்த்தா இவர்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா தீர்வு காண தெரியாது. உடனே சுசைட் சின்ன சின்ன பிரச்சனை வந்தோன்னா அது தீர்வு வளமையா ரொட்டின்ல போயின பிடிக்க வலிக்கிறீங்க, வேலைக்கு போயினா பின்னேரம் பெறுவீங்க, புள்ளி ஏற்றுவினா அவ்வளவுதான். சின்ன பிரச்சனை வந்தோம்னா ஐயோ தாங்க இல்லாது சுசைட், அல்லது வைஃப் ஒரு சின்ன ஒரு ஆளோட கொஞ்சம் டெலிபோன் காய்ச்சதுன்னா உடனே சந்தேகம். ஏன்னா அவைக்கு அந்த ஒரு கொண்டு அந்த பிள்ளை என்னது காய்ச்சிருக்கும், வேலை தொடர்பாக காய்ச்சிருக்கலாம் அல்லது வேற விஷயம் தொடர்பாக காய்ச்சிருக்கலாம் என்றதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஒரு ரூட் தான். அப்ப இதுகள் இந்த விளைவுகள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வர விளைவுகள் நான் கூட முழுக்க அந்த டீச்சர்ஸையும் கொஞ்சம் குற்றச்சாட்டை பார்ப்பேன். இப்ப இருக்கிற டீச்சர்ஸும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் வடக்க பொறுத்தவரையும் கிழக்கு எனக்கு பெருசா தெரியல, வடக்க பொறுத்தவரையும் அவர்கள் சம்பளத்துக்காகத்தான் படிப்பிக்க வராது. எங்களுக்கு சம்பளம் வேணும் படிப்போம், படிப்பிக்கிறோம், அந்த சேவைக்காக சம்பளம் பெற வார இல்லை. முந்தி பார்த்தா நீ யாழ்ப்பாணம் இருக்கிற காலத்துல ஸ்கூல் முடிய முதல் வெளியேற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும், ஒரு காஃபனர் கழிச்சால 20 நிமிஷத்துக்கு டீச்சர்ஸ் வெளியேற. இப்ப முதல் வெளியேற டீச்சர்ஸ் பின்னர் வெளியேற ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அவர்கள் தங்கட பாட்டை பார்க்க போறாங்க, ஒரு வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படித்தான் இருக்கணும், அது இல்ல டீச்சர்ஸ் கைட் சிலபஸ் அது மட்டும்தான், அதுக்கும் தெளிவா சொல்றேன். அப்ப அப்படி கற்று வந்த மாணவன் சமுதாயத்துக்குள்ள விரைக்கு அவனுக்கு ஒரு ரூட் தான் தெரியும், சுயநல ரூட் தான் தெரியும், பொதுநல ரூட் இல்ல, தீர்வுகள் காண இயலாது. ஆகவேதான் இந்த பிள்ளைகள் வருது என்றதான் என்னுடைய ஒப்பீனியன். இல்ல இது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இதுல மிக முக்கிய பொறுப்பு இருக்குன்னா வடக்குல இருக்கக்கூடிய பாடசாலைகள் சரி அல்லது ஏனைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏனைய கட்டமைப்புகள் எல்லாத்துக்கும் பணியாளர்களை வழங்கி கொண்டு இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் எப்படியான அறிவை பெற்றுக் கொள்கிறார்களோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் யாழ் மாவட்டம் வடமாகாணத்தின் சமூக கட்டமைப்பு இருக்க போகும். அப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல கற்பிக்கின்ற பேராசிரியர்கள் பெரும்பாலும் ஆய்வறிக்கையே இல்லாமல் காசு கொடுத்து ஆய்வறிக்கை எழுதி இந்தியாவில் எழுதித்தான் பேராசிரியர்களாக இருக்கிறதாக சொல்லப்படுது. மற்றது அவர்கள் வெளியில இருந்து பேராசிரியர்களையோ ஆசிரியர்களோ வர்றதையும் விரும்புறீங்க. பல்கலைக்கழகத்துக்கு இதுல ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பாருங்க? முக்கிய பங்கு இருக்குது. ஆனா யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி அதை பெருசா செய்கிறேன். நானும் அது உங்களோட கருத்துல நான் பங்கிருக்கேன்ற ஒத்துக்கொள்றேன். ஆனா அவுட்புட் அந்த அளவுக்கு இல்லை என்றதான் தெரியும். இப்ப இந்த பேரவையில இப்ப மாற்றங்கள் வந்திருக்கு. கடந்த முறை இந்த பேரவையில ஒரு தூள் வியாபாரிய பேரவை உறுப்பினராக வச்சிருந்திருக்கிறார்களே. மற்றது ஆறு திருமுருகனை பேரவையில வச்சிருக்கிறதுக்கு ஆறு திருமுருகனுக்கு என்ன அறிவு இருந்தது? கேலி கூத்தாகத்தான் அது தெரியுது. அதான் யாழ்ப்பாணத்துல அந்த ஒரு ஆளை புகழ்றது நீ கதை கேட்க நீங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு நாங்கள் இப்ப 6 திருமுறைன்னு உதாரணம் எடுத்துக்கொண்டு அவர் வர்றாருண்டா ஒரு இடத்த எல்லாரும் நெஞ்சில கை வச்சு வாங்கும். அந்த இவையெல்லாம் அந்த முதுகு குளிஞ்சு மூட்டை தூக்குற மாதிரி இல்லை. அந்த இப்படிக்கு தாங்கள் அந்த அடிமைகள் இந்த மாதிரியே பெரிய ஆக்களாக்கி காட்டுற விஷயங்கள் எல்லா அளவும் நடக்குது. நானே கடைசியா ஒரு புத்தகம் வெளியிட்டு போயிருந்தேன். சுகாஸ் ஒரு புத்தகம் அந்த தமிழர்களின் ஓய்தம் உண்டு. அதுக்கு நான் போய் கேட்க அங்கே இவர் வேற அந்த சமய நம்பிக்கை உள்ளாக்கள் பாதர் மேல எல்லாரும் வந்துச்சுன்னா கனவே எல்லாரையுமே வரவேற்க இப்படி வாங்கும். ரெண்டேக்கே அந்த நாங்கள் உங்களுக்கு எல்லாம் அடிமை, நீங்க தான் பெரிய ஆக்கள் என்று சொல்ற விஷயம் ஒன்று இங்க இருக்கு. அப்படி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி லெக்சரர் மாதிரி ப்ரொடியூஸ் பண்றாங்களா இல்ல. யாழ்ப்பாணத்துல நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஆக்களை கொண்டு எழுதின விஷயங்களும் மற்ற அவர்கள் வாசிக்கிற வழக்கம் எனக்கு தெரிஞ்ச அவர்களுக்கே 1-2 பேரை தவிர மிச்சங்களுக்கு இல்ல, ரீடிங் கவிச்சா இல்ல. அப்படி இருக்கே அவர் ஏதோ ஒரு செல்வாக்கையோ மற்ற சாதியம் இருக்க நினைக்கிறேன். நாங்க பெரிய பதவிகளுக்கு வர்ற ஆக்களுக்கு சில பிரதேசங்களை சேர்ந்தாக்கள் மட்டும்தான் பெறலாம். இது இருக்குது, அதுவே ஆராய்ச்சி செய்தீங்கன்னா தெரியும். அப்ப அப்படி பெறுறது மேல்மட்டம் மேல்மட்டம் இடையில இருக்கிறார்கள், அது தவிர்க்க இல்லாம வந்தவர்கள் இருக்கிறார்கள். மேல்மட்டங்களுக்கு அது வராது. அப்ப அதே மாதிரி அப்ப அதுகளால அந்த ஆக்கள் தான் நாங்க இருக்கிறோம் பெருசா. அவர்கள் பெரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர்கள் பெருசாக அந்த இப்படியான விஷயங்களை சமுதாய கட்டமைப்பு பல்கலைக்கழகம் தானே அந்த கெரிங்குக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கறதாகவோ பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவர்களே இப்ப
அவர்கள் டியூஷனுக்கு போறார்கள் அந்த கல்ச்சரை கொண்டு போறாரு. அதை யூனிவர்சிட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பட்ட படிப்பு படிக்கிற மாணவர்கள் தனியார் கல்வி நிலையங்களுக்கு கற்க போகிறார்களா? என்னன்னா தனியார் கல்வி நிலையத்துக்கு இலங்கை சட்டத்தின்படி அதுக்கு தனியார் கல்வி நிலையம் நடத்த முடியாது. கொஞ்ச நாள் நடத்தலாம், இப்ப இலங்கையில நடத்த முடியாது. ஆனால் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துறாங்க. அது அங்கத்தை கற்கனர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு இருக்கு. நானே எடுத்திருக்கேன். அது யார் படிப்பிக்கிறார்கள்? அது முந்தைய படிச்ச லெக்சரர் இல்லை, டியூஷன் டீச்சர்ஸ் இருப்பார்களானே, அவர்களும் அந்த படிப்பு பட்டம் பெற்றிருப்பார்களானே, அந்த சிலபஸ் எடுக்கிறார்கள். அதை அவர்கள் வழியில படிப்பிக்கிறார்கள். இப்ப பல்கலைக்கழகத்தின் நோக்கமே நீங்கள் சுயமாக கற்று ஆய்வுகளை செய்து உங்களை வளர்க்கிறது. ஆனா இப்ப பல்கலைக்கழகத்துக்கே தனியார் கல்வி நிலையத்துக்கு போறார்கள். நிலையத்துக்கு போறேல தனியார்கிட்ட போறார்கள். அது வழியா தெரியும். நானே படிப்பிச்சிருக்கேன், நானே ஒன்றையில படிப்பிச்சிருக்கேன். அப்ப அந்த அளவுக்கு தான் அங்க ப்ரொடியூஸ் பண்றார்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்னன்னா அங்கேயும் அவர்கள் சொல்றார்கள், அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்லுவார்கள், இதுலதான் இந்த முறை இவர் கேள்வி போடுவார், ஏனென்றா இதுலதான் இவர் ஆழமா படிப்பிச்சவர், இதுக்கு மேலே அவர் போகவில்லை. இவர் கையில சின்ன புத்தகம் கொண்டு ஒரே ஒரு புக்கை கொண்டு. நான் அடிக்கடி சொல்றது, ஜெஃப்னாஸ் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஏஎல் இருக்கிற மேனேஜ்மெண்ட் அங்கேயும் இருக்கு அக்கௌண்டிங்ல. நான் பாவிக்கிறது ஏஎலுக்கே டி லூசி என்ற லண்டன் ஒரு அக்கௌண்ட் லெக்சரருடைய ஒரு புக் தான் டி லூசி. ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் நான் படிப்பிக்கிறது பிசினஸ் அக்கௌண்டிங், அதுவும் பிரிட்டிஷ் தான், ரெண்டுமே பிரிட்டிஷ். அப்ப நான் சொல்றது, நான் இந்த புக்கை பாவிச்சு தான் உங்க ஏஎலுக்கு படிப்பிக்கிறேன். இதே புக்கை தான் நீங்க யூனிவர்சிட்டிலையும் படிக்க போறீங்க. அதே புக்கை அவர் கொண்டு வர கையில கொண்டு வந்து உங்களை பார்த்துட்டு லைப்ரரியில போய் தேடி எடுத்து இந்த பொதுதான் டி லூசி என்று போட்டிருக்கு. பிசினஸ் அக்கௌண்டிங் அண்ட் பிராங்க்பூட்டுக்கு அவர் வந்து பிராங்க்பூட் தான் ஃபேமஸ். அங்கேயும் நீங்க புக்கை பார்க்கலாம் நினைக்கிறேன். இங்கே அதைத்தான் நான் பாய்க்கிறேன் ஏஎலுக்கு. ஆனா அதே லெவல்ல தான் யூனிவர்சிட்டிக்கும் பாய்க்கிறாங்க. நீங்க கம்பேர் பண்ணலாம். ஏஎலுக்கு நான் பாய்க்கிற புத்தகம் அது, யூனிவர்சிட்டியில அதுலயும் பெருசா தேடி பிடிச்சொன்னும் கொடுக்கறதும் இல்லை, நீங்க தேடி எடுங்கொண்டு கைட் பண்றதும் இல்லை. இவர் கொண்டாட புத்தகம் என்னென்று பார்த்து அதுலதான் கேள்வி வேணும்னு அவன் போய் லைப்ரரியில சொல்றேன். நான் இங்க படிச்சும் இருக்கிறேன், ஏ லெவல் படிச்சிருக்கிறேன் இங்க. அதே மாதிரி இங்க படிப்பிக்கிறேன், நான் ஏ லெவல் வரைக்கும் நான் படிப்பிக்கிறேன். நாங்கள் இங்கே புத்தகங்கள் பாவிக்கிறேன். புத்தகங்கள் பாவிக்கிறேன்னா நாங்கள் தியரிய நாங்கள் விளங்கப்படுத்திட்டு பயிற்சிகளுக்கு செல்வோம். மாணவர்கள் வந்து சுயமாக கற்கிறதான் நாங்கள் இங்க தூண்டுறோம். 1 மணி நேர வகுப்புகள் நடந்தா அதுல ஆசிரியர் வந்து 10-15 நிமிஷத்துக்கு அதிகமாக பேசக்கூடாது. அதான் இங்க விதி. மாணவர்கள் தாங்களாக முயற்சியும், அதுக்கு பிறகு நாங்கள் அதை பார்த்து திருத்தி அவர்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்போம், அவர்களை கைட் பண்ண. ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் டெக்ஸ்ட் புக்கை வச்சு கொண்டு படிப்பிக்கிறன்றது. ஏன்னா அவர்களுக்கு நாங்க சொல்லுவோம், இந்த ஒரு அதுவும் ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுக்குறேன், ஒரு பாடத்துக்கும் ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுக்குறேன். ஒரு சீரீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக் இல்ல சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு பல்வேறு எழுத்தாளர்களுடைய. அதுகள்ல இருந்து அவர் ஆய்வு செய்து அதை கண்டுபிடிக்கவர். சோ இந்த இண்டிபெண்டன்ட் லேர்னிங்கே இடம் இல்லை அங்க இப்ப பல்கலைக்கழகத்தில். அப்ப இப்படியானவர்கள்ட்ட படித்து வாரவர்கள்ட்ட ஃபாலோவர்ஸ் தானே இருப்பினும், தனிநபர்களை கும்பிடுறவர்கள் தானே வருவினம். கண்டிப்பா. உதாரணத்துக்கு அங்க இருக்க லெக்சர்ஸ்னா இருக்கு, போய் சலாம். ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன், எனக்கு நேரடியா தெரிஞ்ச இன்சிடென்ட். என்ன 15 வருஷத்துக்கு முதல் இன்சிடென்ட். என்னடா படிச்ச ஒரு போய் ஜெஃப்னாஸ் சென்ட்ரல் காலேஜ், அவர் ஒரு பிள்ளைய ஏஎல் படிக்கைக்கு லவ் பண்ணி 2 பேரையுமே ஒரே ரேங்க் கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஜெஃப்னாஸ். அந்த பொம்பளை புள்ள பட்டம் முடிச்சு வந்துட்டான். இவருக்கு ரிப்போர்ட் வந்து ஒன்று இருக்கு, அக்கௌண்டிங், என்னுடைய அக்கௌண்டிங் என்ற பாடத்துல ரிப்போர்ட் வந்து ஒன்று இருக்கு. அப்ப இவர் நல்லா தான் செய்யறார். அவர் தான் எனக்கு வந்து சொன்னார், கல்யாண கார்டு கொண்டு தெரிவிக்க எனக்கு இந்த சம்பவத்தை சொன்னார். தான் வந்து அது குறிப்பிட்ட லெக்சரை பேரை சொன்னார். அவர் ரிட்டையர் பண்ணிட்டார். அது நான் பேரை சொல்ல விரும்பல, சொல்றதுக்கு எனக்கு ஒரு பயம் இல்லை. ரிட்டையர் பண்ணிட்டார் அவர் அக்கௌண்டிங் லெக்சரர். அவர்கிட்ட பேரை சொல்லி தான் ஒரு முறையாம் ஃபர்ஸ்ட் இயர்ல அவரோட படிப்பு கேட்க தானவர்கள் கொஸ்டின் பண்ணி இதுல ஒரு டவுட் இருக்கே சார், இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கேன்னு தவிர்த்து அவர் படிப்பிச்சதுல நான் முரண்பட்ட ஒரு கேள்வி கேட்டதற்காக கடைசி இயர் வரையும் தன்னுடைய அக்கௌண்டிங் பாடத்தை ரிவர்ட் ஆகி கொண்டிருக்கிறார். கடைசியா தான் போய் அடுத்த சம்பவம் உச்சக்கட்ட கொக்கிலுக்கு இருப்பார் நினைக்கிறேன். தான் போய் கல்யாண காட்டையும் அடிச்சு கொண்டு லெக்சரர் வீட்டை போய் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது சார்,
தயவு செய்து இந்த முறையாவது நீங்கள் என்ன பாஸ் ஆக்கி விடுங்க. சிரிச்சு கொண்டு சொன்னாராம், எனக்கு உன்ன ஏன் ரிவர்ட் ஆக்கினு தெரியுதுல்லோ, சரி நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்ட, இந்த முறை நீ பேப்பர் எழுதினையோ எழுத இல்லையோ நீ பாஸ் தான், 2 பாஸ் ஆக்கி விட்டு, எழுதினவரம் பாஸ் ஆக்கி விட்டு. அப்ப நிலைமை யோசிச்சு பாரு, அதானே இப்ப கண்டினியூ பண்ணு, அதான் நிலைமை. ஆராய்ச்சி ஏன் நீங்கள் அந்த பேராசிரியர் பேரை சொல்லக்கூடாது, பிரச்சனையும் இல்லை, ஒரு பயம் ஒன்று இருக்கு, வழக்க கிழக்க போட்டு விட்டுருவாங்க. நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம். அப்ப அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் போய் ஒரு வழக்க போட்டு விட்டாங்கன்னா ஒரு அலையோணும், மான நஷ்ட வழக்கு. சரி, அவருடைய பேர்ல முடிவான ஒரு பேரை சொல்லலாம். ஏன்னா அந்த முடிவில கணக்கு இருக்கலாம், உனக்கு ஒரு சின்ன துண்டு இருக்கு, முடியேக்க வேலண்டு தான் முடியுது. ஆனா அதுக்காக இந்த முறை இருக்கிற வீசி அதில் ஏன்னா வேல்ல தொடங்குது, அது இது வேல்ல முடியுது. இவரும் அக்கௌண்டிங் தான், அவரும் அக்கௌண்டிங் தான். இப்ப உள்ளாக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம். நான் நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்களையும் காய்ச்சிக்கிறோம், நீண்ட உரையாடலாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் வாரம் பல்வேறு விஷயங்கள் தொடர்பிலையும் இது தொடர்புல இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்லி போட்டு முடிப்போமா. இன்னொரு விஷயம், நீங்க அப்போது ஒரு ஆளோட பேர் சொன்னீங்க, பொம்பளையோட பேர் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க, அவையும் ஃபாலோ பண்றார்கள் நிறைய இருக்குத்தாங்க. ஆனால் அவ செய்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேட்டி எடுத்துக்கொண்டு இருக்க, தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கீங்க. அப்ப அவ ஒரு இடத்துக்கு ரோல் மாடலா இருந்தா, டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு ரோல் மாடலோ, லெக்சரர் எந்த அளவுக்கு ரோல் மாடலோ, டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு ரோல் மாடலோ, அதுக்கு அவர் ரோல் மாடலா இருக்கிறேன்னு சொல்லிக் கொள்றான். தன்னை அத்தனை பேர் ஃபாலோ பண்ணின நான் அவ பார்த்ததில்ல, தட்டையெல்லாம் சொல்லிக் கொள்றதோட ஒரு பெருந்தொகையான ஃபாலோவர்ஸ் இருக்கிற மில்லியன் இல்ல. ஆனா அப்படி இருக்கு, அவ செய்யற இப்படியான ஒளியான விஷயங்களையும் அவர்கள் பின்பற்ற சான்ஸ் இருக்கு. இதான் அந்த பிரச்சனை இருக்கு. அங்கீகரிக்கிறேன் அதே பிரச்சனை இருக்கு. இதே விஷயங்கள்லாம் நீங்க யாழ்ப்பாணத்திலேயும் தாங்க பெரியாக்கள் சொல்லிக் கொள்றாக்கள் செய்யற அதே பிழையான விஷயங்கள் மற்றவர்களோட உண்முதாரணமா சிறியாக்கள் எடுத்துக்கொள்ளிக்க அவர்கள் அதை அவர் செய்கிறாரு, நாங்க செய்தா என்ன. அதே நேரத்துல அன்றைக்கும் கூட இதுல கூட இங்கே பார்த்தனால அந்த ஒரு எனக்கு பேர் தெரியல, இந்த வாணியால அந்த நாய்களை வளர்த்து சாப்பாடு எல்லாம் போட்டு பராமரிக்கிற பொம்பளை வெளியில எங்கேதான் புடவை கடை வச்சிருக்கா, அவருக்கு ஒரு காஞ்சி எல்லாம் அந்த சனம் எல்லாம் குழம்பி அடிச்சு பேசிக்க நான் அவருக்கு சார்பாரு யூடியூப் கொண்டு போட்டேன், அதை அப்படி பராமரிக்கத்தான் வேணுமே. ஆனா அவ அண்டைக்கு ஒரு வீடியோ போடுறா, நான் பார்த்தேன், நான் போதகர் அந்த நானும் அந்த வீடியோ பார்த்தேன், அதாவது அந்த குழந்தைகள்ல பணியை போட்டு அந்த வீடியோவை போடுறான். அந்த தென்னிஞ்சை திருச்சபை போதகர் செய்ததை பற்றி ஒட்டு விஷயமும் சொல்லி சும்மா சடைகளுக்கு அவர்களையும் கொஞ்சம் பிழை இருக்குத்தான் என்று சொல்லி போட்டு அந்த முந்தி சொல்லுவார், அவளோட ஊசி ஆடாம இருந்தபடியே தான் நூலை கோத்த என்ற மாதிரி நீ ஏன் போன, நீ ஏன் அவ போன, என்ன கருத்தடன குழங்குது. ஆனால் இப்ப நீங்கள் நாய்களை வச்சு பராமரிச்சு உயிர் நல்ல விஷயம் செய்றீங்க, அதுக்காக இன்னொரு பிழையான ஒரு விஷயத்த கதை கேட்க நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டிருக்கிறதும் ஒரு இயற்கையிலாத ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் பிரச்சனை, அவை ஃபாலோ பண்றாங்க, எல்லாம் செய்யறான்னு, அதான் பிரச்சனை. இது ஒரு முக்கியமான அதான் தனிநபர் வழிபாடுகளுக்கு வரைக்குள்ள நீங்கள் பிரபாகரனுடைய கொலைகளை ஆதரிக்கிறீர்கள், மாலினி இன்னொருவருடைய கணவரை உறவு வச்சிருந்ததை, விவாதம் இல்லாமல் உறவு வச்சிருந்ததை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். அதுக்கு பிறகு பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களை நீங்கள் குற்றம் சுமத்துறீங்கள். இனி நான் நினைக்கிறேன் விஜய் படங்கள்ல செய்த மாமிக்கு சோ போட்ட எல்லாத்தையும் நீங்கள் ஆதரிப்பீங்க. இதுதான் அந்த சிக்கல். இந்த நாங்கள் தனிநபர்களை ஃபாலோ பண்ற ஒரு சிந்தனை இல்லாமல் இந்த ஃபாலோ பண்றன்றது ஒரு பெரிய இருக்கு. நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்கள் தொடர்பில் உரையாடுவோம். நீண்ட நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வசந்தன். நன்றி.